Hello everyone, I'm happy to meet you all through this video lecture for the course Microgreens Cultivation and for Unit 4. Before getting into the details of chapter or Unit 4, Challenges and Quality Management, I would like to tell you all that on Friday, after the class has got over around 3:30, almost 70% of the students came with a notebook with the points taken down after watching the video lecture. I was very happy. நோட்புக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக வீடியோ லெக்சர் பார்த்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது. This is how the learning should take place. And you felt the efforts put in by me and you are responding it very positively. This is a very good feeling and this is really encouraging to give you more information, more knowledge and more courses in the years to come. With that positive note, let's get into this unit. We are going to see some problems that we are going to encounter during microgreens cultivation. முதல்ல வர ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் இஷ்யூஸ் என்னவாக இருக்க முடியும், ப்ராப்ளம் என்னவாக இருக்க முடியும், எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்னா இட் இஸ் ஆல் அபவுட் த டேம்பிங் ஆஃப். அப்படின்னா அழுகுதல், நாற்றங்கால் அழுகி போதல் அல்லது சீட்லிங்னு சொல்லக்கூடிய நாற்று அழுகல், அந்த டிசீஸுக்கு பேர் தான் வந்து டேம்பிங் ஆஃப். இது எதனால் இந்த மைக்ரோக்ரீன்ஸ்லேயும் வருது, ஈவன் நம்ம கார்டனில் வைக்கக்கூடிய செடிகளுக்கும் ஏன் வருதுன்னு கேட்டால் 3 ஃபங்கல் பேத்தஜன்ஸ். ஒருத்தவங்க பேர் பித்தியம், இன்னொருத்தவங்க ரைசோப்டோனியா, மூணாவது ஃபியூசேரியம். இவங்க 3 ஃபஞ்சை தே காஸ் திஸ் டேம்பிங் ஆஃப் டிசீஸ். நாற்று அழுகி போதல், அதுதான் டேம்பிங் ஆஃப். எப்படி இந்த பேத்தஜன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற க்ரோயிங் மீடியமில் இந்த பேத்தஜன்ஸ் இருக்கும். பேத்தஜன்ஸ்னால் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ். டார்மண்ட்டாக இருக்கும், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஆனால் மீடியமில் தான் இருப்பாங்க. அப்போது நம்ம இங்கே தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த மீடியத்தை நம்ம மைக்ரோக்ரீன்ஸ் கல்டிவேஷன் யூஸ் பண்ணும்போது அவங்க அதுலேருந்து வெளியே வந்து இந்த டேம்பிங் ஆஃப் நாற்று சீட்லிங் அழுகி போகிற அந்த டிசீஸை கொடுத்துருவாங்க. இன்னொரு ரீசன், நம்மளோட சீட்ஸ்லேயே அந்த கண்டாமினேஷன்ஸ் இருக்கும், அதுலேயே ஒட்டிகிட்டு இருந்திருப்பாங்க சர்ஃபேஸ் ஆஃப் த சீடில், அப்படியே அவங்க வந்து பரவ ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் இதில் அதாவது ஃபங்கல் ஸ்போர்ஸ் இருந்திருக்கலாம், வேறு எதையாவது யூஸ் பண்ணதாக இருக்கலாம், அல்லது ட்ரேலேருந்து வந்திருக்கலாம், இதனாலையும் வரலாம். இன்னொன்று காற்று மூலமாகவும் பரவி வரலாம். இன்னொன்று நம்ம வச்சுருக்கிற மைக்ரோக்ரீன்ஸில் சில பெஸ்ட்னால் சின்ன சின்ன பூச்சி தாக்குதல், அதான் பெஸ்ட்டெல்லாம் வரும், அது மூலமாக வரலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் பின்னாடி பார்க்கலாம். ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் அந்த டேம்பிங் ஆஃப் டிசீஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா, எக்ஸசிவ் மாய்ஸ்சர். ஸோ நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, ஓவர் வாட்டரிங் அவாய்ட் பண்ணணும், ஹை ஹியூமிடிட்டி கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது. இது இப்படி ஓவர் வாட்டரிங் ஹை ஹியூமிடிட்டி கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா ஃபங்கல் ஸ்போர்ஸ் நல்லா ப்ரீட் ஆகிறதுக்கு, நல்லா வளர்கிறதுக்கு அது ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அனரோபிக் கண்டிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் இல்லாத கண்டிஷன்ஸ் கிடைக்கும் பொழுது அது சில பேத்தஜன் சொல்லப்படக்கூடிய டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸை அதிகம் உண்டாக்கும். இது எதனால் வருதுன்னா, வாட்டர் லாகிங் கண்டிஷன்ஸ், நிறைய சொதன்னு தண்ணி ஊற்றி வைக்கக்கூடாது. இன்னொரு கண்டிஷன் புவர் ஏர் சர்க்குலேஷன், நல்லா காற்றோட்டமாக இருக்கணும், காற்று தங்குற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப க்ரௌடடாக நம்மளோட மைக்ரோக்ரீன்ஸை வச்சுருக்கக்கூடாது, ஈஸியாக ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த விஷயத்தில் ப்ராப்ளம் வந்தால் கூட இந்த டிசீஸ் வரலாம். அப்புறம் க்ரௌடடாக சீட்ஸை போடுறதுனால இந்த ஏர் சர்க்குலேஷன் குறைஞ்சி அதனால் ஹியூமிடிட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஈரப்பதம் அதிகமாகி அதனால் கூட இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். இன்னொன்று வார்ம் டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ், கரெக்டான ஐடியல் கண்டிஷன்ஸில் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப கரெக்டான ஒரு வார்ம் டெம்பரேச்சர் இருக்குன்னா அது யாருக்கு கரெக்ட்னா ஃபஞ்சைக்கு தான். ஃபஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடிய பூசணம் வந்து ரொம்ப அழகாக அதில் த்ரைவ் பண்ணி வளர்ந்து ஆரம்பிக்கும். அதனால் கூல் டெம்பரேச்சர்ஸ் வந்து கொஞ்சம் க்ரோத்தை வந்து ஸ்லோ பண்ணும். பட் மைக்ரோக்ரீன்ஸை இன்னுமே சசப்டபிளாக வியாதிகளை சீக்கிரமே உண்டாக்கக்கூடியதாக மாறிடும், அது சீக்கிரமே வியாதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறிடும். அதனால் கரெக்டான டெம்பரேச்சர் வச்சுக்கணும், இல்லாட்டினா இந்த மைக்ரோக்ரீன்ஸில் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற மீடியம், எக்யூப்மெண்ட் இது எல்லாமே வந்து கண்டாமினேஷன் இல்லாத மாதிரி க்ளீனாக பார்த்துக்கணும். சரி, இப்போ என்னோட ட்ரேல நாற்று அழுகல் நோய் வந்திருக்கா இல்லையா, டேம்பிங் ஆஃப் வருதா இல்லையா,
அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அறிகுறிகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீட்லிங்ஸ் வராது, எமர்ஜ் ஆகவே ஆகாது. அப்படி ஒருவேளை எமர்ஜ் ஆனால் கூட அப்படியே சடனாக ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் அப்படி வாடின மாதிரியே இருக்கும். இன்னொன்று, அந்த தண்டு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஏதோ தண்ணி நிற்கிற மாதிரியே இருக்கும். ஒரு லைன் மாதிரி கூட அப்பியர் ஆகும் உங்களுக்கு. தின்னாக மஷியாக வாட்டர் சோக்கட் ஆயிரும், ப்ரௌன் கலரில் ஆயிடும். அப்புறம் கொலாப்ஸ் ஆயிரும், அப்படியே வீக் ஆகி கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா இந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அதால் நிற்க முடியாது, கொலாப்ஸ் ஆயிரும், அப்படி விழுந்துடும். அப்புறம் இந்த ஸ்டெம்மில் வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் நல்லா ப்ரௌனாக பிளாக்காக டிஸ்கலரேஷன் வர ஆரம்பிச்சிடும். இது அப்படியே மேலே போய் வளர்ந்துடும். இன்னும் அந்த செடியை சாய்ச்சிரும். அப்புறம் இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, நல்லா புஷ்ஷுன்னு காட்டன் மாதிரி ஃபங்கல் க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா அந்த இடத்துல டெஃபினட்டாக எல்லா இடத்துலையும் பரவிடும். நம்ம வி டெஃபினெட்லி ஹாவ் டு த்ரோ த ட்ரே. அந்த ட்ரேயை போட்டுட்டு புதுசாக தான் திரும்ப ஒர்க் ஆரம்பிக்கணும். ஸோ ரூட் இதனால் அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் அதோடைய கீ சிம்டம்ஸ். டெஃபினட்டாக இந்த டேம்பிங் ஆஃப் நம்மளோட ட்ரேயில் வர்றதுக்கு 80% சான்சஸ் இருக்குது, நம்ம முன்னாடி சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சரியாக பண்ணாட்டி. அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நீங்கள் உங்களோட ட்ரே பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டே வரணும். இருந்ததுன்னா அதை ஃபீல்டு ரெக்கார்ட் நோட் புக்கில், அப்சர்வேஷன் நோட் புக்கில் நோட் பண்ணிவிட்டு என்னுடைய நாலேஜுக்கு கொண்டு வரணும். இதை எப்படி தடுக்கலாம்? முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம யூஸ் பண்ணுற கோகோ பீட் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் ஆகட்டும், எல்லாத்தையுமே ஸ்டெரிலைஸ்டாக க்ளீனாக சானிடைஸ் பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கணும். எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடம் கூட, அந்த சர்ஃபேஸ் கூட கரெக்டாக ப்ராப்பராக க்ளீனாக இருக்கணும். வாட்டரிங் ஓவர் வாட்டரிங் பண்ணவே கூடாது, ப்ராப்பர் வாட்டரிங் பண்ணணும், ஆப்டிமைஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று, வாட்டர் ஃப்ரம் த பாட்டம், கீழே ட்ரேல தண்ணி இருக்கிறது பெட்டர். மேலே தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஒன்ஸ் செடி வளர ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். அதை நல்லா என்ஷோர் பண்ணிக்கிட்டோன்னா இந்த ப்ராப்ளம் வரதை அவாய்ட் பண்ணலாம். ஆப்டிமல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். வார்ம் டெம்பரேச்சர் இருக்குன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 18 to 24 டிகிரி சீல இருக்கிற மாதிரி ± இருக்கலாம், அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களும் இன்க்ளூடிங் சீட்ஸ் வந்து ஒரு நல்ல ரிலையபிள் சப்ளையர்கிட்டருந்து நம்ம வாங்கணும். அதனால் அந்த கண்டாமினேஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே கண்டாமினேஷன் இருக்குமோன்னு ஒரு பயம் இருந்தால் சின்னமன் லவங்கப்பட்டை பவுடர், சின்னமன் பவுடர்னா லவங்கப்பட்டை பவுடர், அது ஒரு நேச்சுரல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி கொண்டது. விதையை போட்டுட்டு அது மேலே கோகோ பீட்டை திரும்ப போட்டுட்டு இந்த பவுடரை லேசாக தூவி விட்டுட்டு அப்புறமா தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். சின்னமன் பவுடர் போட்டால் டேம்பிங் ஆஃப் வராதுன்னு சொல்லி நிறைய சின்னமன் பவுடரை போட்டால் அது அப்படியே ஒரு லேயராக தண்ணியை உள்ளேயே போக விடாமல் தடுத்துரும். லேசாக தான் போடணும். சரி, இன்னொரு ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? இருக்குது. கேமமைல் டீ அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன கேமமைல் டீ அப்படின்னா, ஒரு நாட்டு சாமந்தி அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பூக்கள் நாட்டு சாமந்தின்னு சொல்லுவோம். இந்த கேமமைல் டீயில் அதை ஆற வச்சு அதில் இந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம ட்ரேயில் போடலாம். இந்த கேமமைலில் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. எபிஜினன், பிசோபலால், கேமசுலின் இப்படின்னு சொல்லக்கூடிய சில பொருள்கள் எல்லாம் இருக்குது. இந்த பொருள்கள் வந்து ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டியும், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இதுக்கு நிறைய இருக்கும். ஸோ நமக்கு இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ அல்லது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ வராமல் இருக்கிறதுக்கு இந்த கேமமைல் டீ எக்ஸ்ட்ராக்டில் சீட்ஸை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம போடலாம். அந்த டீயை ஆற வச்சு அதில் இந்த சீட்ஸை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடணும். ட்ரைகோடர்மா இது ஒரு நல்லது செய்யக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பூசணம், நல்லது செய்யக்கூடிய பூசணம். எல்லா ஃபஞ்சையும் மோசமான டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியது கிடையாது, சிலது இருக்குது. இது மற்ற டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய மற்ற ஃபங்கஸை இது அடக்கிடும், ட்ரைகோடர்மா. இதை மீடியத்தில் லேசாக ஆட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம இந்த டேம்பிங் ஆஃப் வராமல் தடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெரைலாக இருக்கக்கூடிய கோகோ பீட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். ஹெம்ப் மேட்னா சணல் மேட்டு, பேம்பூ ஃபைபர் மேட்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் இன்னும் பெரிய லெவலில் பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு we will be using கோகோ பீட். இதை ப்ராப்பராக வச்சுக்கிறது மூலமாக கூட நம்ம சாயில் பார்ன் பேத்தஜனை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த டேம்பிங் ஆஃப் வந்து மோஸ்ட்லி இந்த சாயிலை யூஸ் பண்ணும்போது அல்லது நம்ம ஸ்டெரிலைசேஷன் சரியாக பண்ணாத போது வரக்கூடியது. இதெல்லாம் யூஸ் பண்ணி இதை ஸ்டெரிலைஸ்டாக யூஸ் பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் ஈட்டியோலேஷன், லெக்கி க்ரோத். இதை பற்றி கிளாஸில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இது என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். லைட் பத்தாததுனால இந்த மாதிரி சீட்லிங்கோடைய ஸ்டெம்மு நல்லா நீளமாக வளர்ந்துடும். இப்போது கரெக்டான ஹைட்டுக்கு வளர்ந்தாதான் அடுத்த இந்த லீஃபுமே கரெக்டாக அழகாக அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஷேப், அதனுடைய கலரோட ஹெல்த்தியாக இருக்கும்.
இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லைட்டாக பார்த்து லைட் இல்லாததுனால இப்படி நீளமாக வளருது. எதுக்காக லைட் இல்லாத நீளமாக வளருதுன்னா அது லைட்டை நோக்கி போகிறதுக்காக அந்த மாதிரி வளருது. இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்டெண்டிங் இட்ஸ் ஸ்டெம் ஸோ அஸ் டு ரீச் லைட் சம்வேர். எங்கே இருந்தாலும் லைட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இப்படி போயிட்டே இருக்குது. இதனால் என்ன ப்ராப்ளம்னா எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டிய எனர்ஜி இந்த ஸ்டெம்மை நீளமாக்குறதுலேயே போயிடும். எனர்ஜி கோஸ் to stem elongation, not leaf development or chlorophyll production. அப்போ chlorophyll production நடக்கலைன்னா என்ன நடக்கும்? இந்த இடத்துல க்ரீனாக லீஃப் வராது. அப்போ மைக்ரோகிரீன்ஸ் எப்படி க்ரீனாக இருக்கும்? இருக்காது. அப்போது வீக்காக ஸ்பின்லியாக பேலாக இருக்கக்கூடிய க்ரோத் வரும். இது குவாலிட்டியை ரொம்ப பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணலாம்? இது எப்படி நம்ம கம் அக்ராஸ் பண்ணலாம்? அது வாட் இஸ் த ட்ரபிள் ஷூட் ஃபார் திஸ்னா இன்சஃபிஷியன்ட் லைட் இன்டென்சிட்டினால இது வருது, inadequate லைட் டியூரேஷன்னாலையும் இது வருது, uneven லைட் டிஸ்ட்ரிபியூஷன்னாலையும் வரும், டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் ஆகாத மாதிரி வச்சுக்கணும். இல்லை ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அதனால கூட இட்டியோலேஷன் வரும், ஓவர் க்ரௌடிங்னாலையும் இட்டியோலேஷன் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாக் அவுட் பீரியட் வைக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு அந்த கவர் எடுக்காமலே நம்ம விட்டுட்டோம்னா கூட இந்த ப்ராப்ளம் வரும். அப்போது இதெல்லாம் தான் அதோட காசஸ். அப்போ இதை சரி பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அதை சரி பண்ணிடலாம். அப்போ சிம்டம்ஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சீட்லிங்ஸ் வந்து அன்யூஷுவலாக டாலாக தின்னாக லாங்காக இருக்கும், லீவ்ஸ் சின்னதாகவும் பேலாகவும் எல்லோவோ ஒயிட்டாவோ இருக்கும். அப்படின்னா குளோரோஃபில் இருக்காது, க்ரீன் கலர் இருக்காது. கொஞ்ச நாள் அந்த ஸ்டெம் வீக் ஆகி அப்படியே கீழே ட்ரூப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த லீஃப் இந்த ஸ்டெம்மில் எங்கே வருதோ அந்த ரீஜன் நோட், அடுத்த லீஃப் எங்கே வருதோ அது இன்னொரு நோட். அப்போ இந்த நோடுக்கும் நடுப்பட்ட பகுதிக்கு பேர் தான் கணுவிடை பகுதின்னு சொல்லக்கூடிய இன்டர்நோட். இந்த இன்டர்நோடல் ரீஜன் ரொம்ப லென்த்தியாக லாங்காக போயிடும். அப்போனா கூட அது ஒரு சிம்டம் நமக்கு ஈட்டியோலேஷன் நடந்துட்டுருக்குன்னு. அப்போ பிளான்ஸ் இன்னும் என்ன பண்ணிடும்னா சன்லைட் எங்கே வருதோ ஃபோட்டோட்ராபிசம்னு சொல்லக்கூடியது லைட்டை பார்த்து வளைஞ்சு போக ஆரம்பிச்சிடும். இதனால் அதோட மொத்த அப்பியரன்ஸும் அன்ஹெல்த்தியாக அன்அப்பீலிங்காக போகும். இது வந்து மார்க்கெட்டிங்க்கு லாய்க்கே இல்லை. சரி, இது விஷுவலாக பார்க்குறது. டாக்டைல் தொட்டு உணர முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ் வி கேன் ஃபீல் இட் வெரி கிளியர்லி. இன் டாக்டைல் சிம்டம்ஸ் வி சி த ஸ்டெம்ஸ் ஆர் வீக் அண்ட் பெண்ட் ஈஸிலி. அப்படி தொட்டு அப்படி வளைச்சாலே ஈஸியாக வளைஞ்சிருவாங்க. தின்னாக பேப்பரியாக இருக்கும் லீவ்ஸ் எல்லாம், அப்படின்னாலும் ஈட்டியோலேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த கிறிஸ்ப் ஃபர்ம் டெக்ஸ்சர் இருக்காது. அது மைக்ரோகிரீன்ஸோடைய ஹெல்த்தி மைக்ரோகிரீன்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ம் கிறிஸ்ப் டெக்ஸ்சர் இதில் இருக்காது. அப்போ குவாலிட்டி அஃபெக்ட் ஆகிறதுல ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். நியூட்ரிஷனல் கான்டென்ட் ரொம்ப கம்மியாயிடும். நம்ம மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்குறதே ஹை நியூட்ரியன்ட் கான்டென்ட்டுக்காக தான் வளர்க்குறோம். அதுவே இதில் அடியாயிடும். டேஸ்ட் ரொம்ப மோசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதனுடைய ஆயுட்காலம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக இதை மார்க்கெட் பண்ண முடியாது. மார்க்கெட் பண்ணுறதுக்கான நல்ல அப்பியரன்ஸ் இதில் இருக்காது. எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? எதனால் காசஸ் வருதோ அதை ரிமூவ் பண்ணணும். லைட்டு தான். லைட் கரெக்டாக இருக்கணும், ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கணும், டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப க்ரௌடடாக இருக்கக்கூடாது. பிளாக் அவுட் பீரியடை கவனமாக பார்த்துட்டு எடுத்துடணும். அந்த ஜெர்மினேஷன் ஆரம்பிச்சிருச்சின உடனே இதை எடுத்துடணும். பிளாக் அவுட் பீரியடை வச்சுருக்கக்கூடாது. ஃபுல் ஸ்பெக்ட்ரம் லைட் போடணும். அப்படின்னா நேச்சுரல் லைட் எப்படி எல்லா திசைக்கும் கிடைக்குமோ அதே மாதிரியான ஃபுல் ஸ்பெக்ட்ரம் லைட் கொடுக்கணும். ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? லேசாக ஆரம்பிக்கும் போல் தெரியுது ஈட்டியோலேஷன்னா, அப்போ இமீடியட்டாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் என்னென்னா லைட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், லைட் பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணணும், ஏர் சர்க்குலேஷனை கரெக்டாக வச்சுக்கணும், டெம்பரேச்சரை கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிக்கணும். லோவர் டெம்பரேச்சர் டு ஸ்லோ க்ரோத். அப்போ டெம்பரேச்சரை லோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரோத் ஸ்லோ ஆகும், அப்படி நீண்டுகிட்டே போகாது. இதுதான் அந்த ஈட்டியோலேஷனுக்கு பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் விஷுவல் அப்பீல் என்னங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது எல்லாமே வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதர்வைஸ் மைக்ரோகிரீன்ஸோடைய பர்பஸ் வில் பி லாஸ்ட். புவர் ஜெர்மினேஷனுங்கிறது இன்னொரு ப்ராப்ளம். எதனால் புவர் ஜெர்மினேஷன் வருது, அது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். புவர் ஜெர்மினேஷன்னா விதை முளைத்தல் திறன் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. நீங்கள் போட்ட சீட்ஸில் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் முளைச்சிருக்கு. 80% வந்திருக்குன்னா ஓகே, ஒரு 70% அளவு தான் வந்திருக்குன்னா கொஞ்சம் புவர் தான். 50 நாளில் இன்னும் புவர் ஜெர்மினேஷன் தான் அர்த்தம். ஏன்னா சீடு வளராமல் போகலாம், அல்லது கொஞ்சம் சீட்ஸ் மட்டும் ஜெர்மினேட் ஆகும், அல்லது டிலே ஆகி இன்கன்சிஸ்டண்ட்டாக முளைக்கிறதும் அன்ஹெல்த்தியாக வீக்காக இருக்குது, பேட்சியாக அங்கங்கே முளைச்சிருக்கு அப்படின்னாலே இதெல்லாமே புவர் ஜெர்மினேஷன் கணக்கில் தான் வரும். எதனால் புவர் ஜெர்மினேஷன் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற சீட் குவாலிட்டி இல்லைன்னு அர்த்தம்.
ஓல்டாக இருக்கலாம், புவர் சீட்ஸாக இருக்கலாம், அல்லது இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய சீட்ஸாக இருக்கலாம். இன்னொன்று இன்கரெக்ட் டெம்பரேச்சர், இந்த ஜெர்மினேஷன் டைமில் கரெக்டான டெம்பரேச்சர் இல்லாமல் போகிறது, ரொம்ப தண்ணியை ஊற்றிடுறது, அது தண்ணியை ஊற்றாமல் போயிடுறது. ஓவர் வாட்டரிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே பயந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு போயிடுறது, அதுவும் பண்ணக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அப்புறம் டெப்த், எந்த டெப்த்லலாம் சீட்ஸை போடணுங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம், அந்த கரெக்டான டெப்த்தில் போடணும். அப்புறம் ஆக்சிஜன், இன்அடிக்குவேட் ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா கூட இது வராது. அப்புறம் சீட் டார்மன்சியை பொறுத்தும் அந்த புவர் ஜெர்மினேஷன் வரும். அப்புறம் பேத்தஜன்ஸ் இருந்து சீட்ஸ் அழுகி போகிறதுனாலையும் வரும். அதனால் எந்த குவாலிட்டி சீட்ஸ் வாங்குறோங்கிறது, எந்த சோர்ஸ்லேருந்து எவ்வளோ குவாலிட்டியான சீட்ஸ் வாங்குறோங்கிறத பொறுத்து தான் புவர் ஜெர்மினேஷனாக குட் ஜெர்மினேஷனாங்கிறது இருக்கும். சரி, இதை சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, கொஞ்சம் சீட்லிங்ஸ் நீங்கள் இந்த ட்ரேயில் பார்த்தாலே தெரியும், அங்கங்கே பேட்சியாக வளர்ந்துருக்கிறது ஹெல்த்தி இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் 3 days 4 days ஒரு 10 சீட்லிங்ஸ் வருது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 days கழித்து அங்கங்கே சின்ன சின்னதாக முளைக்கிறது. இது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து புவர் ஜெர்மினேஷன் கணக்கில் தான் வரும். இப்படி முளைக்கிறதுமே தரமில்லாத ஒரு வீக்கான பிளான்ஸாக இருந்தாலும், அதுவும் வந்து சீட்லிங் குவாலிட்டி சரியில்லாமல் இருந்தாலும் புவர் ஜெர்மினேஷன் தான். இதை என்ன பண்ணலான்னா, யூஸ் ஃப்ரெஷ் குவாலிட்டி சீட்ஸ், டெஸ்ட் வயபிலிட்டி, சீட் டெஸ்ட் வயபிலிட்டி பார்த்துடணும். நீங்கள் வயபிலிட்டி டெஸ்ட் எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்னா, அதே மாதிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், மாய்ஸ்சர் இருந்துகிட்டே இருக்கணும், டெப்த் கரெக்டாக போடணும், சீடுக்கும் சாயிலுக்குமான கான்டாக்ட் ஆர் மீடியத்துக்குமான கான்டாக்ட் கரெக்டாக இருக்கணும், ஸ்டெர்லைஸ்ட் மீடியத்தை யூஸ் பண்ணுறது பெட்டர். சில சீட்ஸுக்கு வந்து நம்ம முன்னாடியே சோப் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது, அதை கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி பண்ணணும். சில சீட்ஸுக்கு டார்மன்சி பிரேக் பண்ணணும், அது மாதிரி சீட்ஸ் யூஸ் பண்ணணும்னா அதுக்கான மெக்கானிசம் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி பண்ணணும். ஸோ இங்கே ஸ்பீசிஸ் வைஸ் ஜெர்மினேஷன், இது அடிக்கடி நம்ம நிறைய பேசியிருக்கோம், கான்டாக்ட் கிளாஸில் கூட, டைரக்ட் கிளாஸஸில் கூட இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓல்டு சீட்ஸை வாங்கிட்டு வருது, அல்லது டெப்த்தில் கரெக்டான டெப்த்தில் போடாமல் இன்னும் டீப்பாகவோ அல்லது ரொம்ப மேலேயோ போட்டுறது, வாட்டரிங்கில் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் க்ரோயிங் மீடியம் ரொம்ப போரான ஒரு மீடியத்தை யூஸ் பண்ணுறது, ஒன்றும் பயங்கர கோல்டாக அல்லது ரொம்ப ஹாட்டான சுச்சுவேஷனில் அதை வச்சிடுறது, அப்புறம் ஓவர் க்ரௌடிங், இது எல்லாமே நாட் குட். இதெல்லாமே we have to think about it and do it properly. அப்புறம் நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி அப்படின்னாலே சத்து குறைபாடு, முதல்ல மஞ்சள் ஆகிடும், சத்து குறைபாடு. அப்போ என்னென்ன நியூட்ரியன் சத்துக்கள் ஒரு தாவரம் வளர்வதற்கு தேவையோ அது இல்லாமல் போனால் குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கலர் ஆகிடும். அதுக்கு பேர் தான் எல்லோயிங், குளோரோசிஸ்னு பேர். இதுக்கு பொட்டானிக்கலாக டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுற டேர்ம் குளோரோசிஸ். தட் மீன்ஸ் இட் இஸ் பிகமிங் எல்லோயிங். என்னென்ன மேஜர் நியூட்ரியன் டெஃபிஷியன்சி மைக்ரோகிரீன்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நைட்ரஜன் இல்லாமல் போகலாம், அயன் இல்லாமல் போகலாம், மெக்னீஷியம் இல்லாமல் போகலாம். என்னென்ன காசஸ் இந்த நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இல்லாமல் போகிறதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிஹெச் இம்பேலன்ஸ். நம்ம ப்ராக்டிகல்ஸ்லாம் பார்த்துருக்கோம், பிஹெச்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். நீங்கள் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் கொடுத்தாலும் பிஹெச் கரெக்டாக இல்லாட்டி அந்த நியூட்ரியன்ஸை பிளான்ஸால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஓவர் வாட்டரிங், தண்ணி நிறையா ஊற்றி அந்த மீடியத்தில் இருக்கிற நியூட்ரியன்ட் எல்லாத்தையும் அப்படியே ட்ரெயின் ஆக்கி கீழே ட்ரேக்குள்ளே அனுப்பி விட்டுறது, அது பண்ணக்கூடாது. புவர் ரூட் டெவலப்மெண்ட், அது கூட ஒரு ப்ராப்ளம். ரூட் நல்லா டெவலப் ஆகாட்டியும் கூட அந்த சத்துக்களை எடுக்க முடியாது. லைட் சஃபிஷியண்ட்டாக இல்லாட்டியும் அதே ப்ராப்ளம் தான். அண்டர் வாட்டரிங், இது ரெண்டுமே டேஞ்சரஸ், ஓவர் வாட்டரிங், அண்டர் வாட்டரிங், அது ஒரு விஷயம். அப்புறம் நியூட்ரியன்ட் புவர் க்ரோயிங் மீடியம், அப்புறம் மீடியத்தை திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே காலி ஆயிரும். அப்போது அதில் என்ன சத்துக்கள் இருக்கும், எப்படி அந்த பிளான்ஸ் வளரும், எல்லோயிங் தான் வரும். அப்போ காமன் நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ், அதோட சிம்டம்ஸ் என்ன, நைட்ரஜன் அப்படின்னா ஓல்டர் லீவ்ஸ் எல்லோவாக மாறும். எல்லோயிங் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, இந்த டிப்ஸ்லேருந்து இந்த பேஸ் வரைக்கும் ஆரம்பிக்கும், ஸ்டண்டட் க்ரோத்தில் இருக்கும். அப்போ என்ன, அதுக்கு சிம்பிள் ரெமெடி, கம்போஸ்டோ இது லிக்விட் ஃபீடோ ஏதோ ஒன்று நம்ம கொடுக்கலாம். அயன் குறையுது அப்படின்னு சொன்னால் இந்த எல்லோயிங், இதே எல்லோயிங் தான் எங்கே இருக்குன்னா வெயின்ஸில் இருக்கும், பிட்வீன் வெயின்ஸ் இருக்கும். ஆனால் வெயின்ஸில் க்ரீனாக இருக்கும், இன்பிட்வீன் வெயின்ஸ் வந்து சார்ட் ஆஃப் எல்லோ கலரில் இருக்கும். இது யங் லீவ்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அப்படின்னா அயன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லோயிங் தான் பிட்வீன் ஓல்டர் லீவ்ஸ். இது யங்கில் இது வந்து ஓல்டர் கண்டிஷன்ஸில் இருக்கும், பேட்சி அங்கங்கே பிளாச்சஸாக இருக்கும், லீஃப் எட்ஜஸ் வந்து லேசாக சுருண்டு போயிருக்கும். இதுக்கு எப்சம் சால்ட் நம்ம ஆட் பண்ணலாம், இட் இஸ் குட். அண்ட் தென் பொட்டாசியம் இதே மாதிரி ப்ரௌனிங்கோட எல்லோயிங்கோட சேர்ந்து ப்ரௌனிங் இருக்கும், எஸ்பெஷலி அந்த எட்ஜஸ். ஏதோ எல்லாம் கருகுன மாதிரி இருக்கும், இந்த டிப்பில் கேர்ள் ஆகி ஏதோ வெயிலில் கருகுன மாதிரி இருக்கும். அப்படின்னா பொட்டாசியம் பத்தல்னு அர்த்தம். ஓல்டர் லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிரும். ஒன்றும் இல்லை, நம்ம வாழைப்பழ தோலை தண்ணியில் 2-3 நாள் ஊற வச்சு அதை ஃபில்டர் பண்ணி நம்ம
ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது தேவையான அளவு பொட்டாசியம் இதில் கிடச்சிரும். அடுத்து பாஸ்பரஸ், இது ஒரு பர்பிளிஷ் டார்க் கலரில் இருக்கும். அது ஸ்டண்டடாக இருக்கும் பிளான்ஸ் எல்லாம். ஸ்டெம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், வீக்காக இருக்கும். ரூட்ஸும் சரியாக டெவலப் ஆகாது. அப்படின்னா பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சின்னு அர்த்தம். ஸோ போன் மீல், ராக் பாஸ்பேட் இதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ சேம் திங் ஒன்லி, ஐ திங்க் இட் இஸ் அ ரெபிட்டேஷன். அண்ட் தென் ப்ரிவென்ஷன் ஆஃப் நியூட்ரியன் டெஃபிஷியன்சி, நீங்கள் சொன்ன இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு என்னென்ன மாதிரியான நியூட்ரியன் டெஃபிஷியன்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ண சயின்டிஃபிக் பேப்பர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட டேபிள் இது. யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ கம்போஸ்ட் டீ, seaweed extract, vermicompost, neem cake, banana peel extract and Epsom salt can be very beautifully given to them. And then next important problem is all about the overwatering. You know, you water more than the requirement. So excess water, if you have it in the growing medium, then there will be waterlogging condition. So the roots cannot have proper oxygen and the functions of the roots will completely decrease or decline. Then there won't be any proper growth for the plants. So it will face a very poor growth. So frequent watering is the cause. Excess watering at one time and there is no proper drainage, very poor drainage. And the growing medium, which is poorly draining, it doesn't have the capacity to drain the water. That is also a major problem. And if there is high humidity because of all these things, it maintains a very cool temperature, very poor air circulation. So all these are the major causes for overwatering. And what are the common symptoms? Again, the chlorosis will happen, wilting will happen, and you can see soft mushy stems. Once you see soft mushy stems, then they will normally start decaying, and then the mold or algae, they start growing over there. And very important thing, you will feel a foul odor when you go near the tray. If at all, if there are any plants, they will have a stunted growth, and roots also will be rotted, and the leaves will start dropping from the microgreen plants. ஸோ ஓவர் வாட்டரிங் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும்? இந்த மாதிரி ப்ராப்பர் ஹோல் வச்சுக்கணும். எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் போடணும். நல்லா செக் பண்ணிக்கணும் வாட்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்பொழுது தண்ணி தேவையாக இருக்கா இல்லையான்னு. ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். வாட்டர் லாகிங் இல்லாதபடி நம்ம பார்த்துக்கணும். வெல் ட்ரைன்டு போரஸ் க்ரோயிங் மீடியம் யூஸ் பண்ணணும். பாட்டம் வாட்டரிங் அதை நம்ம வச்சுக்கணும். பாட்டம் வாட்டரிங்னா என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால தான் அந்த க்ரீன் கலர் ட்ரேயே நம்ம அடியில் வைக்கிறோம். ஸோ அதில் தண்ணி ஊற்றும் பொழுது இந்த ரூட்ஸ் வந்து வாட் எவர் அமௌண்ட் இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தேர் கோர் தே வில் டேக் இட் அப். ஸோ ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் அதையும் ப்ராப்பராக வச்சுக்கணும். அப்படி இதெல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கும் பொழுது வித் நியூட்ரியன்ஸ் இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ ஹெல்த்தி ரூட்ஸ் நீட் ஆக்சிஜன். ஸோ குட் ட்ரைனேஜ் ப்ளஸ் ரைட் வாட்டரிங் வில் லீட் டு ஹெல்த்தி மைக்ரோக்ரீன்ஸ் கல்டிவேஷன். ஸோ மேனேஜ் பண்ணுறது எப்படின்னா, ஸ்டாப் வாட்டரிங் இமீடியட்லி. ஒருவேளை ஓவர் வாட்டரிங் தெரிஞ்சிருச்சுன்னா தண்ணி ஊற்றுறத கொஞ்சம் நிறுத்திடணும். நல்லா ட்ரைனேஜ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். தண்ணி வடியை விட்டுட்டு பார்த்துக்கணும். ரூட் வளர்வதற்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். வேறு இப்போ ரூட் ராட் டெவலப் ஆகுது அப்படின்னா, அழுகி போக ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், வேறு ஒரு மீடியத்தை யூஸ் பண்ணி வேறு ஒரு கல்டிவேஷனை நம்ம ஆரம்பிச்சிடணும். ஸோ டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். ஏர் சர்க்குலேஷன் அஃபெக்ட் ஆகிருக்கு, எந்தெந்த சீட்லிங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடணும் இமீடியட்டாக. வாட்டரிங் ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்புறம் குறைக்கும் பொழுது பிளான்ஸை மானிட்டர் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஓவர் வாட்டரிங். அடுத்த முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து பெஸ்ட் அண்ட் எஃபிட் இன்ஃபெஸ்டேஷன். பெஸ்ட்னா பூச்சி. அஃபிடுங்கிறது வந்து ஒரு அசுவினி பூச்சின்னு சொல்லுவோம். அசுவினி பூச்சி தாக்குதல். இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னா தாக்குதல். பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன்னா பூச்சி தாக்குதல். மேஜர் பெஸ்ட் என்னெல்லாம் மைக்ரோ கிரீன்ஸுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஃபங்கல் நாட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு டைப் ஆஃப் சின்னதாக ஒரு பூச்சி தான் இது. த்ரிம்ஸ், இதுவும் இலைப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். செடிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது வெள்ளையாக இருக்கக்கூடிய ஈ போன்ற ஒரு பூச்சி வகை. இது சிலந்தி வகைகள். அதுக்கப்புறம் கேட்டபில்லர் கட்வர்ம்ஸுங்கிறது பட்டர்ஃப்ளையோடதோ அல்லது மாத்தோடதோ உடைய சின்ன புழுக்கள்.
அது வந்து இந்த ஸ்டெம் எல்லாத்தையும் நல்லா கடித்து சாப்பிட்ரும், இலை எல்லாத்தையுமே கடித்து சாப்பிட்ரும். காமனாக அவுட்டோர் க்ரீன் ஹவுஸ் கல்டிவேஷனில் இது ஈஸியாக வந்துடும். இது ஸ்பைடர் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் மைக்ரோகிரீன்ஸ் கல்டிவேஷனில் ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அஃபிட்ஸுங்கிறது வந்து ரொம்ப காமனான பெஸ்ட். இது ஸ்மாலாக சாஃப்ட் பாடிட் இன்செக்ட்ஸ் இருக்கும். இது பிளான்ட் சாப், பிளான்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரப்பத தண்ணியை குடிச்சு தான் அது வாழும். க்ரீன் கலர், பிளாக்கு, ப்ரௌனி, எல்லோ இப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இது இருக்கும். ரொம்ப ரேப்பிடாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஃபீமேல் வந்து ஒரு 100 கணக்கில் இதை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், அதாவது குழந்தைகள், ஐ மீன் சின்ன பூச்சிகள், நிறைய பூச்சிகளை ப்ரொடியூஸ் பண்ணாது. கிளஸ்டராக கொத்து கொத்தா இலைக்கு அடியில் இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரேயை பார்க்கும்போது மேலாப்பில் பார்க்கக்கூடாது. மைக்ரோகிரீன்ஸில் பூச்சி தாக்குதல் இருக்கான்னு சும்மா மேலாப்பில் பார்க்கக்கூடாது. ஜென்டிலாக அப்படியே அந்த லீஃபை அப்படி தூக்கி மெதுவாக லீஃபை எடுத்து எடுத்து பார்த்தா தெரியும் அடியில் இவங்க போய் ஒழிஞ்சிட்ருப்பாங்க. இதுக்கு என்ன சிம்டம்ஸ்னால், முதல்ல பெஸ்ட் லீஃப்லேயே அப்படியே அண்டர் சைடில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று லீஃபுக்கு மேலே ஒரு தேன்துளி போன்ற அமைப்புகளாக இருக்கும். தேன்துளி போன்ற அமைப்புகளாக இருக்கும். கொஞ்ச நாளில் அந்த இடத்துல ஒரு கருப்பாகி அப்படியே ஒரு சொதசொதான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது எல்லோ கலர் ஆகிடும், வில்ட்டிங் நடக்கும். அப்புறம் எந்த ஷேப்பில் இருக்கணுமோ அந்த ஷேப்பில் இல்லாமல் இந்த மாதிரி கேர்ள் ஆகி ஒரு மாதிரி டிசார்டடாக இருக்கும். இன்னொரு சில சிம்டம்ஸ் என்னென்னா, ஒரு ஒரு பித்தளை கலர், வெண்கல கலரில் அல்லது சில்வர் கலரில் த்ரிம்ஸ் நிறையா இருக்கும்போது பேட்ச் பேட்சாக அந்த லீஃபில் அது உட்காந்து அதை சாரை குடிச்சிக்கிட்டு இருக்கும். அப்படின்னா லீஃப் இந்த மாதிரி கலரில் மாறிடும். இப்படி மேலே ஏதோ சிலந்தி வலை கட்டின மாதிரி இருக்கும். க்ரோத் எல்லாமே ஸ்டண்டடாக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ப்ராப்ளம், பெஸ்ட்டு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து எறும்பு வர ஆரம்பிக்கும் அந்த பெஸ்ட்டை சாப்பிட. அப்படின்னாலே அதுக்கு வந்து பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போது டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஏர் சர்க்குலேஷன், ஓவர் க்ரௌடிங், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பிளான்ஸை வச்சுக்கிட்டு கண்டாமினேட்டட் இன்புட்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டோன்னா இதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். சரி, வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்னா, ஸ்டிக்கி ட்ராப் யூஸ் பண்ணலாம், சானிடேஷன் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நெட்டு போட்டுக்கலாம். ட்ரேக்கு மேலே ஒரு சின்ன நெட்டு வச்சுக்கலாம். நீங்கள் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பழம் கட் பண்ணி விற்கிறவங்க அது தூசி படாமல் இருக்கிறதுக்கு, அதாவது தூசி படாமல் இல்லை, ஃப்ளைஸ் இதெல்லாம் வந்து உட்காராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தர்பூசணி கடையிலலாம் பார்த்துருப்பீங்க, வெட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே இப்படி ஒரு நெட்டு போட்டிருப்பாங்க. தூசி உள்ளே போகும், பட் பூச்சிகள் உள்ளே வராமல் இருக்கும், ஃப்ளைஸ் அது மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். அது நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி, ப்ராப்பர் ஸ்பேசிங் இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்பயும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நேச்சுரல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, சேஃப் அண்ட் இஃபெக்டிவானதுன்னு சொல்லி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரீசர்ச் ஆர்டிகல்ஸில் ஃபார் மைக்ரோகிரீன்ஸ். நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும். அதெல்லாம் எந்த மாதிரி லெவலில் ஸ்ப்ரே பண்ணணும்னு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் சோப், நீங்கள் கேட்கலாம், சோப் எப்படி மேம் நம்ம இது சாப்பிட்றோமே, சோப் எப்படி ஸ்ப்ரே பண்ணலாமா, மைக்ரோகிரீன்ஸில் அது படிஞ்சிடாதா அப்படின்னா அதுக்கு தான் இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். 1 to 2 ml மைல் சோப்பை 1 லிட்டர் வாட்டரில் டிசால்வ் பண்ணி போடணும். இதனால் சாஃப்ட் பாடி இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் எல்லாம் லைக் ஏஃபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இன்னொன்று, சரி இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பெஸ்ட் விஷயம் ஒன்று இருக்குது, கார்லிக் சில்லி ஸ்ப்ரே. கார்லிக்கும் சில்லியும் ஒரு 50 ml எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பிளான்ட்ஸில் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த ஒரு நெடிக்கு, இந்த பஞ்சன்ட் ஆர்டர்னால அது வராமல் நம்ம தடுக்கலாம். இப்போ எப்பயுமே பூச்சிகள் பிரச்சனைக்குள்ளதாக இருக்குமானா இல்லை. நல்ல பூச்சிகள், பிரச்சனை பண்ணாத நல்ல பூச்சிகள், நமக்கு ஹெல்ப் பண்ணுற பூச்சிகள் இருக்குது. இவங்க தான் லேடி பக், இவங்க வந்து லேஸ் விங்டு ஹோவர் ஃப்ளைன்னு சொல்லுவோம். இவங்க எல்லாம் அந்த ஏஃபிட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால இவங்க ரொம்ப நல்லவங்க. இவங்களை நம்ம அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா அவங்க நம்ம செடியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பட் செடியை டிஸ்டர்ப் பண்ணுற எஃபிட்ஸ் எல்லாத்தையும் இவங்க சாப்பிட்ருவாங்க. இது வந்து ஒரு பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மெத்தட். டயட்டமேஷியஸ் எர்த் யூஜியில் ஆல்ஜியில் படிச்சிருப்பீங்க நீங்கள். இது டயட்டம்ஸ்லேருந்து வரக்கூடியது தான் இந்த டயட்டமேஷியஸ் எர்த்து. இதை லேசாக அப்படி தூவி விட்டோன்னு சொன்னால் அந்த இன்செக்ட்ஸுடைய எக்ஸோஸ்கெலிட்டனில் அதாவது புறச்சட்டகத்தை அது டேமேஜ் பண்ணும். அதனால் இதுவும் கூட சம்டைம்ஸ் வி கேன் யூஸ். அப்புறம் மேனுவலாக அங்கங்கே லேசாக தான் இருக்குன்னா மேனுவலாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். தட் இஸ் அ பெஸ்ட் மெத்தட். அண்ட் தென் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வித்தவுட் கெமிக்கல்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. ஃபஸ்ட் ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ க்ளீன் சீட்ஸ் ட்ரேஸ், ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது, ஆப்டிமம் க்ரோயிங் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். ரெண்டாவது, கம்ப்ளீட் மானிட்டரிங். நம்ம சயின்ஸ்னாலே இட் இஸ் ஆப்சர்வேஷன்.
கூர்ந்து கவனித்தல், கூர்ந்து நோக்குதல். ஸோ டெய்லி போய் மானிட்டர் பண்ணணும். காலையில் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ போய் நம்ம ட்ரேஸை போய் பார்க்கணும். அதில் வந்து பூச்சி தாக்குதல் ஏதாவது இருக்கா. எங்கே பார்க்கணுன்னா அப்பயே சொன்ன மாதிரி அண்டர் சைட் ஆஃப் த லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், இது ரெண்டுலேயும் பார்க்கணும். இன்னொன்று க்ரோயிங் மீடியம்லேயும் சம்டைம்ஸ் உட்காந்துருக்கும். இதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன பெஸ்ட்டுங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணால் தான் நம்ம கொடுத்த முன்னாடி சொன்ன சில ஸ்ப்ரேயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது இமீடியட்டாக நேச்சுரல் சேஃப் எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் அதை யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்று, இதனால் ஏதாவது பெரிய லெவலில் பாதிப்பு இருக்கா என்னங்கிறத கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி அடுத்தடுத்த முறைகளில் அதை தடுக்கிறதுக்கான வழிகளை நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மைன்னு சொல்லக்கூடியது. இதனால் டேமேஜை, பெஸ்ட்னால் வரக்கூடிய டேமேஜை இயற்கையாகவே நம்ம குறைக்கலாம். கெமிக்கல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு சேஃபான மைக்ரோகிரீன்ஸை கன்சியூமரும் க்ரோவரும் எடுத்துக்கிறதுக்கு இந்த பூச்சி மேலாண்மை ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. என்வரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஏன்னா கெமிக்கல்ஸ் நம்ம எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ப்ரொடக்ஷனாக கூட இது இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கெமிக்கல் ஃப்ரீ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பிஃபோர் சோயிங் க்ளீன் ஹை குவாலிட்டி சீட்ஸ் யூஸ் பண்ணணும். அதை நீம் வாட்டர்லையோ டர்மரிக் வாட்டர்லையோ டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணலாம். க்ளீன் ட்ரேஸ், க்ளீன் டூல்ஸ், க்ரோயிங் ஏரியா எல்லாமே க்ளீனாக இருக்கணும். ட்ரேஸ் மட்டும் இல்லை, டூல்ஸ் மட்டும் இல்லை, நம்ம எந்த இடத்துல மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்க போகிறோமோ அந்த இடம் கூட க்ளீனாக இருக்கணும். நான் இன்ஃபெஸ்டட் க்ரோயிங் மீடியம் யூஸ் பண்ணணும். இந்த ஏரியா மொத்தத்தையும் க்ளீனாக வென்டிலேட்டடாக வச்சுக்கணும். டூரிங் க்ரோத்தும் கண்டினியூஸாக வி ஹாவ் டு மானிட்டர் and do all the necessary steps that we had been all along insisting. முன்னாடி சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஹார்வெஸ்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் கூட ரொம்ப கிளியராக நம்ம வச்சுக்கணும். அடுத்தது இதெல்லாம் கரெக்டாக பண்ணும்பொழுது நமக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான மைக்ரோகிரீன்ஸ் கிடைக்கும். ஃபுட் கிரேட் மைக்ரோகிரீன்ஸ், கெமிக்கல் இல்லாதது கிடைக்கும். யூ கேன் ரெஃப்ரிஜரேட் இட். பட் என்ன தான் ரெஃப்ரிஜரேட் பண்ணலான்னு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொன்னால் கூட, what I suggest is, if you are doing it for home, you harvest and eat it immediately, consume it immediately. That would be always better. So with this thing we are completing unit 4, and we'll be starting practicals very soon in the coming week. I'm aware that you have tests, so now study for your tests also. At the same time, watch this YouTube video, and like you did before, please make the points in the notebook so that it will be easy for you when you do practicals. So happy learning, and eagerly waiting to see all your trays with all the microgreens. Happy learning. See you in the next video lecture. Thank you.